துடைத்து எறி. இனமானமும் தன்மானமும் கொண்ட கூட்டம், மானத்திற்காக உயிரவிட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்த கூட்டம் இன்னும் முற்றுமுழுதாக அழிந்து விடவில்லை, இருக்கிறது என்று உலகத்திற்கு காட்டு. 23ஆம் தேதி உள்ளே போ, ராஜபாளையத்துக்குள், வாக்குச்சாவடிக்குள் போ, வாக்குக்குள் போ. சாப்பிட்டு விட்டுத்தானே போவாய். ஏன் இப்படி சாப்பிடுவதில்லை? இப்படி குனிந்து சாப்பிடுகிறாய்? உணவளித்தவனுக்கு நன்றி சொல்ல, விவசாயிக்கு நன்றி சொல்லத்தான் ஒவ்வொரு முறையும் குனிந்து குனிந்து சாப்பிடுகிறோம். அந்த விவசாயிக்கு நன்றி என்ற எண்ணத்தோடு வாக்குக்கு போ. நீ எண்ணத்தில் கொண்டு போற விவசாயி என் சின்னத்தில், என் தம்பியின் சின்னத்தில் முதல் இடத்தில் இருப்பான். முன்பு போல எந்த பெட்டியில் என்று தேட வேண்டியதில்லை. முதல் பெட்டியில் முதல் இடத்தில் இருப்பான். காரக்குடியில் எனக்கு கூட 2வது இடத்தில் இருக்கிறது. ராஜபாளையன் தம்பி கார்த்திகனுக்கு முதல் இடத்தில். எத்தனை வேட்பாளர் ராஜபாளையத்தில் போட்டியிட்டாலும் முதலிடத்தில் என் தம்பி வருவான் என்பதற்காகவே முதலிடத்தில் விவசாயி நிற்கிறான். கலப்பை வைத்து சுமந்து நிற்பவன் யார் என்று பார். வேறு எவனும் அல்ல, உன் அண்ணன் தான். நான் தான் மாதிரியாக இருந்து வரைந்தது. உங்கள் மனத்தை உழுவது, மண்ணை உழுத கலப்பை 15 ஆண்டுகளாக என் பிள்ளைகளில், என் பெற்றோர்களின் மனத்தை உழுது கொண்டிருக்கிறது. அதிலே நல்ல அரசியல் விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறது. முளைக்கிறது புரட்சிகர அரசியல், மாறுதலுக்கான அரசியல், மாபெரும் மாற்றத்திற்கான அரசியல். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி, பசி பஞ்சமற்ற வளமான செழிப்பான நாடு தமிழ்நாடு. வேலையின்மை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமை என்ற சொல்லுக்கு வறுமை, பசி என்ற சொல்லுக்கு பசி. இந்த பைந்தமிழர்கள் ஆட்சியிலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை, கல்வி கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலிய வன்கொடுமை, மதுமத போதை, வேலையின்மை, வளக்கொள்ளை ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி